ட்ரேட் பண்ணலாமா? இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாக்கா உங்களோட ட்ரேடிங் ஜெர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பேலன்ஸும் ஏறிக்கிட்டே போகும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக வந்து லைக், ஷேர் அண்ட் சேவ் பண்ணிருங்க இந்த வீடியோ. வாங்க பார்ப்போம். ஓகே guys, ஸோ இந்த வீடியோவில் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஓ பிஓஎஸ் இன் ட்ரேடிங். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தால் தான் நீங்கள் வந்து அந்த கண்டினியூஷன் ஆஃப் ட்ரெண்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ரொம்ப பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னாக்கா, ஒரு சப்போர்ட் இல்லாட்டி ரெசிஸ்டம் பிரேக் ஆகணும் அடுத்த செகண்ட் இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நினைக்கிறது. அதுதான் பெரிய தப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு இம்பாசிவ் பண்ணியிருக்கு. ஓகே, இங்கே ஒரு மொமெண்டம் ஏறி இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த மொமெண்டம் ஏறின பாயிண்ட் பாருங்க. இந்த இடம் அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து இங்க வந்து ஒரு சிக்கல் நான் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இங்க ஆரம்பிச்ச இம்பாசிவ் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, ரைட்டா? ஸோ இந்த இடத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிரைஸ் வந்து இங்க வந்து கரெக்டிவ் பண்ணிருக்கு, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஜோன்ல தான் நம்ம வந்து பாய் பொசிஷன் நம்ம தேடணும். எதனால பாய் பொசிஷன் தேடணும்? ஏன்னா வந்து இது வந்து பூலிஷ் இம்பாசிவ், அதனால வந்து நம்ம வந்து பாய் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னாக்கா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பெண்டிங் ஆர்டரோ இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு ஜோன் வரைஞ்சிட்டு இங்க வந்து கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பிரைஸ் வந்து இந்த ஜோன்ல டச் பண்ணாம மேல போயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, மேல போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இந்த இடத்துல வந்து முடிஞ்ச இம்பாசிவ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, சோ இங்க வந்து நான் வந்து ரெட் கலர் பாக்ஸ் வைக்கிறேன். சோ இந்த இடத்துல ஓகே, சோ இங்க பிரேக் அவுட் ஆன கையோட நீங்க பாத்தீங்கன்னாக்கா புது இம்பாசிவ் பண்ணிருச்சு. இந்த புது இம்பாசிவ் பண்ண கையோடைய at the beginning of impulsive மாறுது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இங்க ஆரம்பிச்ச இம்பாசிவ் இப்ப இந்த இடத்துல முடியுது. ஓகே, சோ இது ரொம்ப முக்கியம். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இம்பாசிவ் எங்க ஆரம்பிக்குது இங்க முடியுதுங்க வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ இப்போ இந்த ரெண்டாவது இம்பாசிவ் வருவோம். சோ இங்க ஆரம்பிச்சது இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, ரைட்டா? சோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து கரெக்டிவ், இது வந்து ஆக்டிவ் வேவ் 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் இங்க இருந்து தான் திருப்பி புதுசா வந்து ஒரு இம்பாசிவ் பண்ணிருக்கு. அதாவது வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, ரைட்டா? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்ப இம்பாசிவ் இங்க ஆரம்பிக்குது. சோ இப்படித்தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஆரம்பிச்சது இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஓகே, சோ இப்படித்தான் கண்டினியூஸ். ஓகே, சோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ங்கிறது வந்து ப்ரீவியஸ் இம்பாசிவ் வந்து பிரேக் பண்றது ஓ ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்றது. ஓகே, இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து புலிஷ் மொமெண்டம்க்கு நான் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோல வந்து CHOCH ஓ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஓ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நம்ம பார்ப்போம். மறக்காம கமெண்ட்ல வந்து MSS எழுதுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.